கற்றலை இனிமை சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம 5 பாடங்களும் பார்த்தோம். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் 5 பாடத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து மறுபடியும் தமிழில் அடுத்த பகுதி பார்க்க போகிறோம். எல்லாருமே தமிழ் புக்கை எடுத்துக்கோங்க. 4ஆம் பக்கம் எடுத்துக்கிட்டிங்களா? இயல் 1 உரைநடை பார்க்க போகிறோம். உரைநடைனா இது எப்படி இருக்குன்னா, இந்த பகுதி கவிதை பட்டிமன்றம். பட்டிமன்றத்தோட பேர் அறிவா பண்பா அப்படிங்கிறத பற்றி பட்டிமன்றம் நடக்க போகுது. இப்போ கவிதை பட்டிமன்றம் அப்படின்னா என்ன? கவிதைனா என்னது? கவினா பாட்டும் கதையும் சேர்ந்தது தான் கவிதை. பாட்டும் கதையும் சேர்ந்தது தான் கவிதை. கவிதைக்கு ஒரு கருத்து இருக்கும். கருத்து இருந்தால் தான் அது கவிதையாக முடியும். பாடல் மட்டுமே சேர்ந்து கவிதையாக இருக்காது. கவிதைக்குள்ளே என்ன இருக்கும்? கருத்துணர்ச்சி இருக்கும், கற்பனை வடிவம் இருக்கும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அது கவிதை. எதுகை மோனை இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்து பட்டிமன்றம்னா என்னதுப்பா? முரண்பாடான பல நோக்கங்களை உடைய கருத்துக்களை விவாதிக்க, பரப்புரைக்க பட்டிமன்றங்கள் உதவுகின்றன. அதாவது சிக்கலான பிரச்சனைகளை 2 துருவங்களாக பிரித்து 2ஆக பிரித்து பண்பட்ட முறையில், பக்குவமான முறையில் பேச்சுத்திறனோடு எடுத்துரைக்கும் கலை வெளிப்பாட்டு வடிவமே பட்டிமன்றம். சரியா? அதாவது முரண்பாடான 2 கருத்து இருக்கும். அதை 2ஆக பிரித்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பக்கம் உள்ள விவரங்களை விவாதிப்பாங்க, கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க. ரெண்டுமே எதிர் கருத்துக்களாக இருக்கும். ஆனால் அவங்கவுங்க பக்கம் பேச்சுத்திறனோடும் நல்ல பண்பட்ட முறையிலும் எடுத்து சொல்கிறது தான் பட்டிமன்றம். இப்போ பட்டிமன்றம் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சு? பட்டி அப்படின்னாலே பட்டுதல்னா அடித்து பேசுதல். பட்டுதல்னா என்னது? அடித்து பேசுதல். மன்றம்னா கூட்டமைப்பு, சபை, கூடும் இடம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சொல்லலாம். அப்போ அடித்து ஒருத்தர் கருத்தை இன்னொருத்தர் அடித்து அவங்க கருத்தை மேலோங்கி சொல்வது தான் பட்டிமன்றம். சரியா? இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு வந்துடுவோம். பாடப்பகுதியில் அறிவா பண்பா பட்டிமன்றம். கவனிங்க. கவிதை பட்டிமன்றத்துக்கான அறிமுகம். முதல் 10 டீச்சர் வாசிக்க கவனி. பேசுதல் என்பது அடிப்படை திறன் எனில் பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல். அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களுள் ஒன்று இக்கவிதை பட்டிமன்றம். அதாவது பேசுதல் நமக்கு அடிப்படை திறன். அடிப்படை திறன்கள் என்னென்னலாம் இருக்குது? ஃபஸ்ட்டு என்ன வரும்? கேட்டல் வரும். கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். இது 4மே அடிப்படை திறன்கள். அப்போ அதில் பேசுதல் 2வது திறனாக வந்துடுது அடிப்படை திறனில். பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். அந்த பேசுகிறதே நம்ம ஆற்றலாக மற்றவங்களுக்கு பிடிக்கும்படியாக நல்ல கருத்துக்களை பண்போடு பேசும்பொழுது பேச்சாற்றல் நமக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். அது உயர்நிலை திறனாக மாறுது. பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல். அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களுள் ஒன்று இக்கவிதை பட்டிமன்றம். உங்களுக்குமே அந்த பேச்சாற்றல் வரணும். எல்லாருக்குமே பேச தெரியும். பேச தெரிஞ்ச எல்லாருக்குமே பேச்சாற்றலை வளர்க்குறதுக்காக வேண்டி தான் மாணவர்களாகிய உங்களுக்கும் பேச்சாற்றல் நல்லா வரணும். நீங்களும் கவிதை, கட்டுரை, பட்டிமன்றம் இதுகளெல்லாம் நல்லா கலந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த பேரா பாரு. பலர் நிறைந்த அவையினிலே தாம் இயற்றிய கவிதையை வெளியிட்ட போது பாரதியாருக்கு 11 வயதுதான். ஆதலால் கவிபாடும் திறமையை இளமையிலேயே வளர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. இங்கு உரைநடை பாடமாக அமைந்துள்ள இப்பகுதி இலக்கியத்தின் ஒரு வடிவமான கவிதை நடையில் அமைந்துள்ளமை
புதுமையின் நுழைவாயில். கவிதைக்குரிய சொல்லாடல், உவமை சிறப்பு, மோனை, எதுகை போன்ற நயங்கள் மேலும் பாடப்பகுதியை சிறப்புடையதாக்குகின்றன. மாணவர்கள் குரல் ஏற்ற இறக்கத்தோடும் தங்குதடையின்றியும் வாய்விட்டு படிக்கும்போதுதான் இக்கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சுக்கலையாக மிளிரும். அதற்கான வாய்ப்பை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அதாவது பாரதியார் முதல்ல அவரோட கவிதையை வெளியிட்ட போது அவருக்கு வயசு 11 தானா. இப்போ உங்களுக்கெல்லாம் வயசு 10ஆவதுல. அது மாதிரி அவர் பாரதியார் அவரோட கவிதையை வெளியிடும் போது அவருக்கு வயது 11. சின்ன வயசுலேயே நமக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து நம்ம அதை வளர்த்துக்கிட்டால் தான் அது நல்லா வளர்ந்து நிற்கும். பெரிய ஆளான பிறகு நமக்கு நம்மளோட என்ன திறன்கள் இருக்குதுன்னு பார்த்து அதை வளர்க்க முடியாது. அதனால் சிறு வயதிலேயே நமக்கு திறன்களை வளர்த்துக்கிடணும். இப்போ கவி பாடுற திறமையை சின்ன வயசுலேயே வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போக 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 நிறைய கவிதைகளாக நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்க. சால சிறந்தது, மிகவும் சிறந்தது. கவி பாடுற திறமையை இப்போயே இளமையிலேயே வளர்த்துக்கொள்வது தான் மிகவும் சிறந்தது. இங்கு உரைநடை பாடமாக அமைந்துள்ள இப்பகுதி இலக்கியத்தின் ஒரு வடிவமான கவிதை நடையில் அமைந்துள்ளது. அதாவது கவிதை இலக்கியத்தோட ஒரு வடிவம். கவிதை நடையில் தான் இந்த பாடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கவிதைக்குரிய சொல்லாடல், உவமை சிறப்பு, மோனை, எதுகை போன்ற நயங்கள் மேலும் பாடப்பகுதியை சிறப்புடையதாக்குகின்றன. அதாவது கவிதைக்குரிய நயங்கள் எல்லாம் என்னென்னது? சொல்லாடல், உவமை சிறப்பு, மோனை, எதுகை. சொல்லாடல் நல்லா பண்பட்ட முறையில் மாறி 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 நல்லா பேசுறது. உவமை சிறப்பு, பேசும்பொழுதே சிறந்த உவமைகளை கூறி பேசுறது. மோனை என்பது முதல் எழுத்து ஒன்று போல் வரும்படி பேசுறது. எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும்படி எழுதுறது. கவிதை எழுதுறது, பேசுறது. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை, முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை போன்ற நயங்கள் மேலும் பாடப்பகுதியை சிறப்புடையதாக்குகின்றன. மாணவர்கள் குரல் ஏற்ற இறக்கத்தோடும் தங்குதடையின்றியும் வாய்விட்டு படிக்கும்போதுதான் இக்கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சுக்கலையாக மிளிரும். கவிதை மாதிரி ஏற்ற இறக்கத்தோட, குரல் ஏற்ற இறக்கத்தோட படிக்கும்போது தான் அது பேச்சு கலையாக மிளிருது. அதற்கான வாய்ப்பை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அதுக்கடுத்து இடம் எங்கன்னா பள்ளி வளாகம். காலம் பிற்பகல் 3 மணி. உறுப்பினர்கள் நடுவராக சிறப்பு விருந்தினர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்சுவை, அருளப்பன், மதியொளி, சலீமா. அதாவது உறுப்பினர்கள் யாருன்னா நடுவராக சிறப்பு விருந்தினர் கூப்பிடுவாங்கள்ல, கெஸ்ட்டு, ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம யாரையாவது வாங்க இந்த பட்டிமன்றத்தை தலைமை தாங்கிறதுக்கு இல்லாட்டி நடுவராக இருக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விருந்தினர் அவங்க. வேறு யார் இருக்காங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்சுவை, அருளப்பன், மதியொளி, சலீமா. இவங்கெல்லாம் மற்ற 4 பேர். இவங்க தான் உறுப்பினர்கள், இந்த பட்டிமன்றத்துக்குரிய உறுப்பினர்கள். அடுத்து பக்கம் 5. அறிவா பண்பா. ஃபஸ்ட்டு நடுவர் பேசுகிறாரு. செந்தமிழே நறுந்தேனே ஜெகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என பாட வருகின்றனர் பாராட்டுக்குரிய 4வர். தனித்துவம் மிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொளி. முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. இது நடுவர் சொல்கிறார். அவரும் கவிதையாகவே சொல்லிட்டார். அந்த என்னோட தலைப்பு என்னது அப்படிங்கிறதையும் தமிழோட சிறப்பையும் சொல்லி என்ன தலைப்பில் இந்த பட்டிமன்றம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பட்டிமன்றத்தில் இருக்காங்க,
கலந்துருக்காங்கங்கிறதையும் சொல்லி யாரை இன்சுவையை கூப்பிடுறேனோ சொல்லிட்டார் பாரு. தமிழ் அவர் எப்படிலாம் சொல்கிறாருன்னு, செந்தமிழே நறுந்தேனே, ஜெகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். அதாவது செந்தமிழ், செந்தமிழ்னா செம்மையான தமிழ், எந்த விதமான சின்ன குறை கூட இல்லாத மொழி வந்து தமிழ் மொழி. நறுந்தேன், நறுந்தேன்னா நறுமணமிக்க தேன். ஜெகம், ஜெகம்னா உலகம், ஜெகம் போற்றும் செம்மொழி, உலகம் போற்றும் செம்மொழி. செம்மொழி வந்து உலகத்திலேயே 7 மொழிகள் தான் இருக்குது, அதில் நம்முடைய தமிழ் மொழியும் ஒன்று. முத்தமிழ் சொல்லெடுத்து, முத்தமிழ்னா என்னது? தமிழில் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இது 3 தான் முத்தமிழ். முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் நல்ல தமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். நடுவர் சொல்கிறாரு, வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என பாட வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். அதாவது தித்திக்கும் தேன் தமிழில், தேன் எப்படி இருக்கும்? தித்திப்பாக தானே இருக்கும். தித்திப்புனா இனிப்பாக இருக்கிறது, இனிமையான தமிழ் மொழியில். எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால், கவிதை வந்து இந்த உலகத்தோட எல்லா பக்கங்களிலும் எல்லா திசைகளிலும் புகழ் பரப்பக்கூடியது. அப்படிப்பட்ட கவிதை மூலமாக என்ன பாட வாராங்க? பெரிதும் தேவை, நமக்கு தேவையானது அறிவா பண்பா என பாட வருகின்றனர். பானா கவிதை, கவிதை பாட வருகின்றனர். யார்? பாராட்டுக்குரிய நால்வர். அது யாராரு? தனித்துவம் மிக்க இன்சுவை. இன்சுவை சொல்லும் போது அவள் எப்படிப்பட்டவன்னு சொல்கிறாரு? தனித்துவம் மிக்க, அவளுக்குன்னு ஒரு தனியான குணங்கள் இருக்குது. அவள் தனித்துவம் மிக்க இன்சுவை. சொல் அழகி சலீமா. சலீமா எப்படிப்பட்டவ? அவளோட சொல் வந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் சொல் அழகி சலீமா. அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொளி. அருளப்பன் வந்து அருமையானவன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒப்பற்ற மதியொளி. மதியொளி என்னது? யார்? ஒப்பற்றவள். அவளுக்கு வந்து ஈடு இணை இல்லாதவளாக இருக்கா, அதனால தான் ஒப்பற்ற மதியொளி. முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. இந்த 4 பேத்தில் ஃபஸ்ட்டு கவிதையை யார் பாட கூப்பிடுறாரு? முத்தாய் பாட, முத்தாய் எடுத்து சொல்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? நல்லா இனிதே சந்தோஷமாக கூப்பிடுறாரு. யாரை? இன்சுவையை வந்து பேச கூப்பிடுறாரு. கவிதை பாட நடுவர் வந்து வர சொல்கிறாரு. சரியா? இப்போ இதை நான் ஒருக்க வாசித்துறேன், நீங்கள் பாரு. என்ன? அறிவா பண்பா. நடுவர், செந்தமிழே நறுந்தேனே, ஜெகம் போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என பாட வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொளி. முதல் கவிதையை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை. நடுவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டார் யார் வரணும்னு. அடுத்து இன்சுவை. இன்சுவை தானே பேச கூப்பிட்ருக்காரு. இப்போ இன்சுவை வந்து பேச போகிறா. புவி காக்கும் தமிழ்தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே, அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்துணையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன செய்கிறாங்க? தமிழ்தாய்க்கும் அங்கே தலைமை தாங்கிறவங்களுக்கும்
அப்புறம் அங்கே பெரியவங்களுக்கெல்லாம் இருப்பாங்கள்ல, இந்த பட்டிமன்றத்தை பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, வணக்கம் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, நம்ம முன்னேற்றத்துக்கு காரணம் அறிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் யார் யாரை சொல்கிறாங்க, அப்துல் கலாமையும் தாமஸ் ஆல்வா எடிசனையும் சொல்கிறாங்க. அக்னி தந்த அப்துல் கலாம் அப்படிங்கிற வரியை பார்த்துக்கோங்க. அப்போ ஏன் அப்துல் கலாம் அக்னி தந்த அப்துல் கலாம் சொல்கிறாங்கன்னா, அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக வேண்டி 5 ஏவுகணைகளை அனுப்பியிருக்காரு. அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5. இந்த ஏவுகணைகள் அப்துல் கலாமோட தலைமையில் அனுப்பப்பட்டது. அதனால தான் அவர் ஏவுகணை நாயகன்னு சொல்லப்படுறார். இது அவரோட அறிவின் வளர்ச்சியை குறிக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி. அவர் நிறைய ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் அவரையும் அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால், அகிலம்னா என்னது, உலகம். இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்கிறது அறிவின்படி செயல்படுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விடை கூறி அமர்றாங்க. இன்சுவை. புவி காக்கும் தமிழ்த்தாய்க்கும். புவி காக்கும் தமிழ்த்தாய்னா இந்த உலகத்தை காக்கின்ற தமிழ்த்தாய்க்கும். கவியரங்க தலைமைக்கும். கவியரங்க தலைமைனா இந்த பட்டிமன்றத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைவருக்கும். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும். ஆன்றோர்னாலும் சான்றோர்னாலும் பொருள் ஒன்று தான். அறிவிற் சிறந்த பெரியோர், அறிஞர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஆன்றோருக்கும் சான்றோருக்கும். அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே. அறிவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம முன்னேற்றத்திற்கு முக்கிய தேவையானது அறிவு தான். ஒரு ஆணிவேர் ஒரு தாவரத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்மளோட முன்னேற்றத்திற்கு அறிவு தான் முக்கியம்னு அடித்து கூற வந்துள்ளேன். அதைத்தான் நான் எதிர்த்து வாதாடி நிலைநாட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா, இன்சுவை சொல்கிறா. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறா, அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாலே அறிவாலே. அக்னி தந்த அப்படின்னா என்ன? அப்துல் கலாம் யாருன்னு தெரியுமா? அவர் நமது 11வது குடியரசுத் தலைவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து குடியரசுத் தலைவரானவர். சரியா? அப்போ ஏன் அப்துல் கலாம் அக்னி தந்த அப்துல் கலாம் சொல்கிறாங்கன்னா, அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக வேண்டி 5 ஏவுகணைகளை அனுப்பியிருக்காரு. அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5. இந்த ஏவுகணைகள் அப்துல் கலாமோட தலைமையில் அனுப்பப்பட்டது. அதனால தான் அவர் ஏவுகணை நாயகன்னு சொல்லப்படுறார். இது அவரோட அறிவின் வளர்ச்சியை குறிக்குது. அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா? அவர் ஒரு அறிவியல் அறிஞர், அமெரிக்க நாட்டுக்காரர். நிறைய கண்டுபிடிப்புகள் 1300 கண்டுபிடிப்புகளுக்கு மேலே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இடைவிடாத பெரும் முயற்சி. எதையுமே தோல்வியாக நினைக்க மாட்டார். அவர் அறிவை மட்டுமே நம்பி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. 1300க்கு மேலே கண்டுபிடிப்புகள் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இன்னும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தானே இருக்கார். அவர் இல்லாட்டி இந்த உலகமே இருட்டாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பல்பு கண்டுபிடிச்சிருக்காரு. உலகிற்கே ஒளி கொடுத்தவர். கண்டுபிடிப்புகளின் தந்தைனும் அவரை சொல்லுவாங்க. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்துணையும் நம் கையில் என்று கூறி விடை பெறுகின்றேன் அப்படின்னு இன்சுவை என்ன செஞ்சுருக்கா, அறிவு தான் முக்கியம்னு சொல்லியிருக்கா. அடுத்தது பக்கம் 6 எடுங்க. இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொளி கவிபாட வருகின்றார். இன்சுவையோட கவிதை எப்படி இருந்துச்சான்? அறிவு ஆயுதம் போல் இருந்துச்சான். அடுத்து யார் வாரான்னு சொல்கிறாரு நடுவர் மதியொளி கவிபாட வருகின்றார். மதியொளி இப்போ வந்துட்டாங்க. அகிலமெல்லாம் தமிழே மணக்கும். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும்னா என்னது? அகிலம்னா என்னது? உலகம். உலகம் எங்கேயுமே தமிழ் தான் நல்லா புகழ் பெற்று இருக்குதான். அதனால் அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன்.
பண்பு தான் ரொம்ப முக்கியம், பண்பு தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பறைசாற்றனா எழுத்து கூற வந்துள்ளேன் அப்படின்னு மதியொளி சொல்கிறாங்க. நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்து விட்டால் நாவினிலே இனிமை வரும். அதாவது நல்ல பண்புகள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளை என்ன செய்யுமா, வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு நம்மளை உயரத்தில் கொண்டு போய் விடுமா. நல்ல பண்புகள் நம்மகிட்ட இருக்கணும். நல்ல பண்புடையவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இனிமையாக பேசுவாங்க. முறையற்ற பேச்சுக்களை பேச மாட்டாங்க பண்புடையவங்க. பண்பாலே சிறந்தவர் தான் பலருண்டு நம்மிடையே. அத்தகைய சிறந்த பண்பால் உயர்ந்தவங்க நிறைய பேர் நம்மிடையே இருக்காங்க. நம்மக்கிட்டேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே முந்தியும் வாழ்ந்துருக்காங்க, இப்போயும் வாழ்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு மதியொளி சொல்கிறா. அதுக்கு உதாரணமாக யாரை சொல்கிறா? புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே, நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. பாரு, புத்தரும் வள்ளுவரும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க, நல்ல பண்புகளை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு நாமும் நன்னெறியால் நல்ல வழியில் நிலைத்து நிற்போம், நல்ல வழியில் சென்று இந்த உலகம் புகழ்கிற அளவுக்கு போற்றுற அளவுக்கு நிலச்சி நல்லா வாழ்வோம் அப்படின்னு மதியொளி சொல்கிறா. சரியா? நடுவர். மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொளியின் அரும் கவிதை. அறிவாற்றல் பயன்பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார். அதாவது மிளிர்கின்றனா ஒளி வீசுகின்ற தமிழ் கவிதை, அதாவது நல்லா பளிச்சுன்னு மின்ற மாதிரி கவிதை. மதியொளியின் அரும் கவிதை. அரும்னா அருமையான கவிதை, அரும்னா அருமையான. அதுக்கு அடுத்த வரி பாரு. அறிவாற்றல் பயன்பேச, அறிவாற்றலின் பயன்களை எடுத்து கூற அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார். செறிவாற்றல்னா நிறைய கருத்துக்களுடைய கவிதை ஒன்றை செப்பிடவே கூறவே வருகின்றார். யார் வாரா? அருளப்பன் வராரு. அறிவாற்றலை பற்றி பேசுறதுக்கு அருளப்பன் வர்றாரு. அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு? தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. அதாவது அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை. அண்டத்தைனா உலகத்தை. அறிவாற்றல் மிக்கவங்க தான் அந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ? பண்பு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பந்தல் போட முடியுமா? பந்தல் போடுறதுக்கு நிறையா பொருட்கள் தேவை. கிடுகு தேவை, கம்பு தேவை, கயிறு தேவை, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பந்தல் போடுறதுக்கு தேவை. வெறும் பண்பு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம பந்தல் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அருளப்பன் கேட்குறாரு. கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ? பண்பு அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வயிறு நிறைஞ்சிருமா? நிறையாது. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம நல்லா வேலை செய்யணும்னா நமக்கு நல்லா அறிவு வேணும். அறிவோடு இருந்தால் தான் நமக்கு எல்லா திறன்களும் இருக்கும். திறன் இருந்தால் தான் நம்ம நல்லா வேலை செஞ்சு சாப்பிட முடியும்னு சொல்கிறாரு. வெறும் பண்பு மட்டும் இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ? நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதுமா? நாடு முன்னேறிடுமா? வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு? வல்லவன்னா அனைத்து திறன்களும் உடையவர். வகுத்ததன்றோ உருவாக்கியதன்றோ வகுத்ததன்றோனா உருவாக்குனது. வளமான இவ்வுலகு, வளமையான இந்த உலகம். அடுத்து தூண் போன்ற அறிவேதான். பெரிய உயரமான கட்டிடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தூண் எழுப்பியிருப்பாங்க பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு. அப்போ நம்ம நல்லா வாழணும்னா நமக்கு ரொம்ப அறிவு தேவை. அந்த அறிவு தான் கட்டிடத்தை தூண் தாங்குற மாதிரி நம்மளை வாழ்க்கையில் தாங்கி நம்மளை மேலே நல்ல வாழ்க்கையில் உயரத்துக்கு அழைத்து செல்லும். தூண் போன்ற அறிவே தான் வான்முகத்தை தொட்டிடுமே அப்படின்னு அருளப்பன் சொல்கிறார். சரியா? இப்போ எல்லாரும் பக்கம் 7 எடுங்க. 7ல் நடுவர் சொல்லழகி சலீமாவை கூப்பிடுறாரு. பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா. இங்கே பொழிந்திடவேனா என்ன அர்த்தம்னா எழுத்து கூறவே.
சரியா? பண்பின் பெருஞ்சிறப்பை எடுத்துக்கூற வருகின்றார் சலீமா. இப்போ சலீமா, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் பயனில்லை உலகோர்க்கே, பண்பேதான் அன்பை நல்கும், பன்மடங்கு உயர்வை தரும், உண்மை சொன்னேன் யாவர்க்கும். சரி, இந்த இதை பார்ப்போன்னா, பண்பிலான் பெற்ற செல்வம், பண்பு இல்லாதவங்க பெற்ற செல்வம், பயனில்லை உலகோர்க்கே, இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு பண்பில்லாதவங்க பெற்ற செல்வத்தினால ஒரு பயனுமே இல்லை. பண்பேதான் அன்பை நல்கும், பண்பு தான் எல்லாத்துக்கும் என்னத்தை கொடுக்கும்? அன்பை கொடுக்கும். பண்புடையவங்க தான் பிறர் மேலே அன்பு செலுத்த முடியும். பன்மடங்கு உயர்வை தரும், அந்த பண்பு அன்பை செலுத்தும், பல மடங்கு நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரும். உண்மை சொன்னேன் யாவர்க்கும், இதுதான் உண்மை அப்படின்னு சலீமா சொல்கிறா. பன்மடங்கு அப்படின்னா பல மடங்கு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்க? அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் ஔவைக்கு, அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்றுத்தந்தார், குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ. அதாவது அன்பின் மிகுதியால் அதியமான், அதியமான்னா யாருன்னு தெரியுமா? அந்த காலத்தில் தமிழ்நாட்டை நிறைய குறுநில மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க. சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய பகுதியாக இருக்கும், அதை ஒவ்வொரு மன்னர்களாக ஆண்டு வந்தாங்க. அத்தகைய குறுநில மன்னர்களில் மக்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறவங்க நிறைய இருந்தாங்க, மக்கள் வறுமையை போக்குறதுக்கு. அவங்களாம் வள்ளல்கள்னு சொல்லப்பட்டாங்க. அதில் கடைசியாக இருக்கிற 7 வள்ளல்கள், 7 வள்ளல்களில் ஒருத்தர் தான் அதியமான். அதியமான்கிறது ஒரு குறுநில மன்னர். அன்பின் மிகுதியால் அதியமான், அன்பு அதிகமாக இருந்ததுனால அதியமான் என்ன செஞ்சாராம்? உயிர் காக்கும் நெல்லிக்கனியை, நெல்லிக்கனி அவ்வளவு கிடைக்காது. நெல்லிக்காய் தான் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம், நெல்லிக்கனியை பார்த்ததில்ல. கிடைத்ததற்கு அரிய, கிடைக்கிறதுக்கே முடியாத ஒரு நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தாங்க? உவந்தளித்தான் ஔவைக்கு. உவந்தளித்தான்னா என்னது? உவந்துனா மகிழ்ச்சியோடு கொடுத்தான், மகிழ்ச்சியோடு தந்திருக்கா, சந்தோஷமாக கொடுத்துருக்காரு. அது நம்ம உயிர் காக்கும், அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நம்ம ரொம்ப நாளைக்கு நீடோடி வாழலாம். அப்படிப்பட்டதை தான் சாப்பிடாம நம்ம யார் மேலே அன்பு வச்சுருக்கோமோ அவங்களுக்கு அதிகமாக என்ன செஞ்சுருக்காரு? கொடுத்துருக்காரு. அது எதனால்? அந்த அன்புங்கிற பண்பு இருந்ததுனால கொடுத்துருக்காரு அப்படின்னு சலீமா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அத்துணையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்று தந்தார். அன்னை தெரசா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரில் அன்னை தெரசான் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க அம்மா தான் எல்லார் மேலே என்ன செய்வாங்க? நல்லா அன்பாக இருப்பாங்க. அப்படி தானே? அம்மானா எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி. அப்போ அவங்க பொது தொண்டு செய்து எல்லாருமே, உலக மக்கள் எல்லாருமே அவங்கள அன்னைன்னு கூப்பிடுற அளவுக்கு, அம்மான்னு சொல்கிற அளவுக்கு கருணை உள்ளத்தோடு அன்பாக இருந்தாங்க. ஏழை மக்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க இருக்கிற இடங்களில் அவங்க யாரையாவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தாங்கன்னா உடனே போய் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா எல்லா இடங்கள்லையுமே அவங்க நிறையா உதவி பண்ணி ஏழை மக்களும் அனாதை குழந்தைகளும் இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சி எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஏன் அப்படி செய்கிறாங்க? மனிதர்கள் மேலே, உயிர்கள் மேலே அவங்களுக்கு அதிகமான அன்பு இருக்கிறதுனால, நல்ல பண்பு, உதவணுங்கிற நல்ல பண்பு இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு, எல்லாத்துக்குமே எல்லாரும் எல்லாம் பெறணும்னு எல்லா உதவியும் பண்ணினாங்க. சரியா? அடுத்து குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ. குணம் என்னும் நல்ல பண்பு தான் என்னது? குன்றிலிட்ட விளக்கு. இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோயேன், அதை நம்ம எங்கேயாவது மறைச்சி வச்சுருந்தோம்னா அதோட வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. ஆனால் ஒரு உயரமான இடத்துல, குன்றுனா மலை, கொஞ்சம் மேடான இடம், அந்த மேடான இடத்துல நம்ம ஒரு விளக்கை வச்சோம்னா அது சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். அது மாதிரி பண்பாக இருக்கிறவங்களால தான் என்ன செய்ய முடியும்? எல்லாரையும் சந்தோஷப்படுத்தவும் முடியும், முன்னேறவும் முடியும், இந்த உலகமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சலீமா என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அடுத்து நடுவர் சொல்கிறாரு, எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன்.
கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்வழி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உறுப்புகழ் பெறுவோமே. உறுப்புகள்னா மிகுந்த புகழ் பெறுவோமே. பொறி ஐந்தும் பண்பாக. பொறி ஐந்தும் பண்பாகனா ஐம்பொறிகள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாம் ஐம்பொறிகள். 5 பொறிகளையும் பண்பாக பெற்று பார் முழுவதும் அறிவாக. இந்த உலகத்திலேயே நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம அறிவை பெருக்கிக்கலாம். பார்க்குறது, கேட்குறது எல்லாத்தின் மூலமாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்முடைய அறிவை வளர்த்துக்கிடலாம். பார் முழுவதும் அறிவாக வலம் வருவோமே. உளம் நிறைந்த வாழ்த்தோடு. உளம் நிறைந்த வாழ்த்தோடுனா உளம்னா உள்ளம். உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களோடு நலம் இரண்டும் தான் என்று. ரெண்டுமே நல்லது தான். அறிவும் இருக்கணும், பண்பும் இருக்கணும். இப்போ இந்த பட்டிமன்றம் அறிவாக பண்பாக தானே. நமக்கு அறிவும் வேணும், பண்பும் வேணும்னு நடுவர் என்ன செஞ்சுருக்காரு, நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் சரியான தீர்ப்பு சொல்லியிருக்காரா? நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? அறிவும் தேவை, பண்பும் தேவை. இப்போ மதிய ஒளி பேசும்போது என்ன சொன்னாங்க? புத்தரோடு வள்ளுவரும். புத்தர் பண்பை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? புத்தரோட கொள்கை எண் மார்க்கங்கள்னு சொல்லப்படும். அது என்னென்னா நற்காட்சி, நல்லெண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், நல் வாழ்க்கை, நன்முயற்சி, நல் மன விழிப்புணர்வு, நற்தியானம். நல்ல ஃபஸ்ட்டு 1வது நற்காட்சி. நற்காட்சினா நல்லதையே பார்க்கணும். நல்லெண்ணம், நல்ல சிந்தனையோடு இருக்கணும். அதுக்கடுத்து 3வது நல்ல சொல், நல்லவற்றையே பேச வேண்டும். நல்ல செயல், நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். நல் வாழ்க்கை, நல்ல முறையில் நம்ம வாழணும். நல் முயற்சி, நன்மையானவற்றை நோக்கியே நம்மளோட முயற்சி இருக்கணும். நல் மன விழிப்புணர்வு, எந்நேரம் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நல்ல விஷயங்களில் விழிப்புணர்வாகவே இருக்கணும். நற்தியானம், நல்ல முறையில் தியானம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், நல்லா இருக்கணும். யார் சொல்லியிருக்கா? புத்தரே சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? பண்பிலாதான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அதாவது பண்பை எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காரு பாருங்கள் திருவள்ளுவர். பண்பிலாதான், பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம், அவன் பெற்ற பெருஞ்செல்வம் அதிகமான செல்வமாக இருந்தால் கூட நண்பால், நல்ல பாலானது கலம் தீமை, ஒரு சரியில்லாத பாத்திரத்தில், தூய்மை இல்லாத பாத்திரத்தில் ஊற்றும் பொழுது என்ன செஞ்சிருமா, திரிந்தற்று, அந்த பாத்திரத்தால் அது கெட்டு போயிருமா. அது மாதிரி பண்பில்லாத இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப செல்வம் இருந்தால் கூட அந்த செல்வத்தினால யாருக்குமே பயன் இல்லை, கேடுதான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. பண்பை பற்றி பேசிய அதே வள்ளுவரே அறிவை பற்றியும் பேசியிருக்காரு. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையவங்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி. ஆனால் அறிவிலார், அறிவு இல்லாதவங்களுக்கு என்னுடையரேனும் இலர், எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லாதது மாதிரி தான் அறிவில்லாதவங்களுக்கு. ஏன்னா அறிவுடையவங்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியும், யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியும், நம்ம எப்படி அமைதியாக வாழணுங்கிறது நல்லா தெரியும். அதனால் அவங்க எல்லாமே இருக்கிற மாதிரி. ஆனால் அறிவில்லாதவங்க என்னுடையரேனும் இலர், எல்லாமே இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த அறிவு இல்லாததுனால எப்படி இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறது, நிம்மதியாக வாழ்கிறதுங்கிறது தெரியாது. அதனால் அவங்க எல்லாமே இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி தான். அதுக்கடுத்து பழமொழி, அறிவை பற்றிய பழமொழி. வித்வானுக்கு ஏது பரதேசம்? வித்வான்னா அறிவுடையவன். அறிவுடையவனுக்கு ஏது பரதேசம்? பரதேசம்னா வெளிநாடு, பிற நாடு. அறிவுடையவங்களுக்கு எல்லாமே அவங்க நாடு மாதிரி தான், அவங்க தேசம் மாதிரி தான். பிற தேசம்னு வெளிநாடாக இருக்காது. ஏன்னா அவங்கள எல்லாருமே அவங்க நாட்டுக்காரங்க மாதிரி, அவங்க வீட்டுக்காரங்கள மாதிரி நல்லா வச்சுக்கிடுவாங்க அறிவுடையவங்களை. அதனால தான் வித்வானுக்கு ஏது பரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரிய அரிய கெடுவார் உண்டோ? அரிய அரியனா நம்முடைய அறிவை பெருக்கிக்கொள்ள யாராவது கெட்டு போவாங்களா? கெட்டு போக மாட்டாங்க. நம்ம அறிவை கூட்ட நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், முன்னேறி போய்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு நம்ம அறிவை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே செல்ல வேண்டும்.
சரியா? தேங்க்யூ சில்ட்ரன்.